ஹாய். இன்னைக்கு சமூக நீதி சனாதன தர்மம். என்னடா இவங்க சமூக நீதி சனாதன தர்மம் விட மாட்டாங்க போல இருக்கு. என்ன நான் விடுறது இதுக்கு இல்லை, பட் அது எதுக்கு அகைன் ஐ எம் டேக்கிங் த டாபிக், பட் அதை பேஸ் பண்ணி வேறு எதுவும் சொல்கிறதுக்காக தான். எதுக்கு அடுத்துன்னா, ரீசன்ட் டேஸில் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸோட இதுலாம் வந்து நிறைய வந்திருந்தது. இந்த மாதிரி இது என்ன மாமன்னன் ஃபில்மை வச்சு அதில் மாரி செல்வராஜ் வந்து அவரையும் ஃபாசிலோட சன் பஹத் ஃபாசிலை வச்சு ரெண்டு பேரையும் ரொம்ப இதாக அப்ரிஷியேட் பண்ணி நிறைய ஒரு இது வந்திருந்தது. அதில் வந்து சில பேர் அவங்களோட இதில் சொல்லியிருந்தாங்க, அந்த காலத்தில் எஜமான் அப்புறம் நாட்டாமை அந்த மாதிரி சில ஃபில்ம்ஸ் எல்லாம் வந்து அப்போ எடுத்த சில விஷயங்களை அந்த ஃபில்மில் வந்து வேலை செய்கிறவங்கள அப்படி இது பண்ணிட்டாங்க, அவங்கள இது போர்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்காங்க. அதில் வந்து அப்பையெல்லாம் நமக்கு இந்த மாதிரி இது வரல, இப்போ மாரி செல்வராஜ் சொன்ன ஒன்றுன்னு இதில் ஒரு பெரிய இக்னரன்ஸ் இருக்குது. என்னென்னா, எப்போவுமே இவங்க இந்த சமூக நீதி பேசுகிறவங்கெல்லாம் என்னென்னா இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும்தான் எடுத்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இதில் எங்கேருந்து ஜாதியும் அதுவும் வருது? ஒருத்தர் வந்து அவங்க நெசசிட்டிக்கு நீடி பீப்புள், தே ஆர் கோயிங் ஃபார், அவங்க வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிற இடத்துல அவங்க எப்படி ஈக்குவாலிட்டியை எதிர்பார்க்க முடியும்? அவங்க அதுக்காக இல்ட்ரீட் பண்ணக்கூடாது. ஸ்லேவரி இல்லை, நம்ம பாண்டட் லேபர் இதெல்லாம் எடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டில், நிறைய அங்கங்கே நடக்கிறதையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் மிச்சம் எல்லாமே வந்து வேலைக்கு போகிறப்ப சம்பளம் கொடுக்குறவன் வாங்குறவங்கிறது இருக்குது. எப்போவுமே அந்த பாஸ் ஆட்டிடியூட் இருக்கும், அதுதான் இருக்குமே தவிர மிச்சப்படி அவங்களுமே அக்கா தங்கச்சி மாதிரி தான் அவங்களையும் இது பண்ணுவாங்க. இங்கே வீட்டு வேலை பண்ணுறதோ இல்லை பண்ண வேலைக்கு வரவங்களையோ மட்டுமே எடுத்து சமூக நீதி பேசுகிறதுக்கு மட்டும்தான் ரெடியாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் இதுதானே இருக்குது பொலிட்டிக்கல். அதனால தான் நான் வந்து இதை திரும்பி சமூக நீதியும் சனாதன தர்மமும் பேசினதுன்னு சொன்னேன். சனாதன தர்மம் பேசின ஒரு லீடர் தான் சமூக நீதி காத்த வீராங்கனின்னு அவங்களுக்கு பட்டம் வந்தது. ஆனால் அவங்க சனாதன தர்மத்தை பேசலான்னு அவங்க பிஹேவ் பண்ண அவங்களோட ஆட்டிடியூட்லாம் எப்படி இருந்ததோ அதையே தான் நம்ம லேட்டஸ்ட் சிஎம் ப்ரெசன்ட் சிஎம் செஞ்சார் இல்லையா, மேயர் வந்து தொங்கிட்டு வந்தாங்களே. தொங்கிட்டு வரும்போது அது லேடிங்கிற இதுக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கு அது இது பழைய விஷயமா இருக்கலாம். என்னடா பழைய விஷயம்னு, எல்லாமே பழைய விஷயம்தான் நம்ம பாலிட்டிஷியன்ஸ் எடுக்கிறதும். அன்னைக்கு வந்து அந்த சமூக நீதி பேசுகிற இந்த தலைவர் என்ன செஞ்சுருக்கலாம், அவங்க இறக்கியம்மா நீங்கள் இப்படி வர்றது எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி உட்காருங்க, இல்லை வேறு வண்டியில் வாங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா சமூக நீதி காத்த அரங்காவலர் நானே கூட சொல்லியிருப்பேன். எனக்கே நான் சொல்கிறது பெரிய விஷயங்கள் தான், ஆனாலும் எங்களுக்கெல்லாமே தோணி இருக்கும். நாங்களாம் அகெயின்ஸ்டாக பேசுகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்களே அந்த மாதிரி ஒரு அப்ரிஷியேட் பண்ணியிருப்போம். நல்லது எங்கே நடந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணுற பீப்புள் தான் நாங்கள்லாம். அந்த மாதிரி தோணி இருக்குமே. இவங்க எப்போவுமே சில விஷயங்களுக்கு மட்டும் இவங்க எல்லாம் ஈக்குவாலிட்டின்னு பேசுகிறது நான் முன்னாடியே சொன்னது தான். ஈக்குவாலிட்டிங்கிறது ரைட்ஸில் ஈக்குவாலிட்டி நம்ம யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. பப்ளிக்லாம் சேர்ந்து ஒருத்தரை கொண்டு வந்தால் இவன் விவிஐபிலாம் பாஸ் ஆட்டிடியூடு வந்துடும். தலைவர்கள், அந்த சமூக நீதி பேசுகிற தலைவர்களே அவங்க ஈக்குவலாக நடத்துகிறாங்க. அங்கே கீழே இருக்க தொண்டர்களை எந்த லீடர் வந்து ரொம்ப இதாக அரவணைச்சு போகிறான், எந்த லீடர்னு சொல்லுங்களேன். அவங்க என்றைக்குமே குளிர்காயிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது புரியாமையே தான் எல்லாரும் நம்ம பேசுனோம்னா வியூ பண்ணுறவங்க உடனே அவங்க மேல் ஜாதி கீழ் ஜாதி. இங்கே ஜாதியை பற்றின ஆட்டிடியூட் பப்ளிக்கு இல்லை. பட் இதெல்லாம் வந்து லைவாக வச்சுருக்கிறது, அதை லைஃப் கொடுத்து ஆடிங் ஃபியூயல் இல்லை இக்னைட் பண்ணி வைக்கிறது இந்த இஷ்யூஸ்க்கெல்லாம் லீடர்ஸ் தான். இந்த மாதிரி பேசியே பொழப்பு நடத்துகிற லீடர்ஸ் தான் வந்து என்றைக்குமே அதை லைவாக வச்சுருக்கணும் அப்படின்னு. அதே இது கவர்மெண்ட் காலம் சரியாக தான் நம்ம இப்போ யாரையாவது வீட்டு வேலைக்கு சேர்க்குறப்பவோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்களையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரையுமே நம்ம யாரும் ஒன்றும் ஜாதி பார்க்குறது இல்லை, மதம் பார்க்குறது. மதங்கிறது எப்படி தெரியுது, அவங்க நேம்லேருந்து டினோட் ஆகுது, அதுவே வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடும், அவ்வளோதான். மிச்சப்படி யாருமே நம்ம வந்து நீ என்ன ஜாதி, நீங்கள் என்ன இது அப்படி கேட்டே பழகிறது இல்லை. பட் இவங்க தான் செய்கிறாங்க. முன்னாடிலாம் ஒரு இதுக்கு வேடிக்கைக்கு யாரோ கூட ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு படிக்க வைப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸா? ஐஏஎஸ் ஐபிஎஸும் தே ஆர் சர்வெண்ட்ஸ் டு த பாஸ். அந்த பாலிட்டிஷியன்ஸ்க்கு தானே இதாக இருக்காங்க, சர்வெண்ட்ஸாக இருக்காங்க. எல்லாமே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் ஒரு சர்வெண்ட்ஸ் தான். பாஸ் இங்கே வந்து ஒரு பிஎம்ஐயோ இல்லை சிஎம்ஐயோ கேன் பி அட்ரஸ் பை தேர் நேம் இல்லையா? அது ஈக்குவாலிட்டி இருக்கா?
இல்லை ஒரு தலைவர், அந்த தலைவர் நம்ம என்னைக்கு கூப்பிடுறோமோ அப்போவே அந்த தலைவருக்கு ஒரு பாசி ஆட்டிடியூட் வந்துடுது. இதை புரியாமல் சும்மா இந்த தொண்டர்கள் தான் பேசி 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 இதையெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க, என் தலைவன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இதை பேசி இது கவர்மெண்ட் இதில் நான் டிவியேட் ஆகாமல் இருக்கணும். அதாவது கவர்மெண்ட் இவ்வளோ சொல்கிறாங்க இல்லையா சமூக நீதினு, இதை கவர்மெண்ட் இதில் ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறப்போ ஏன் அந்த காலம்னு இருக்குது, ஏன் கம்யூனிட்டி காலம் வருது, அதையெல்லாம் எடுக்கலாமே. சமூக நீதி பேசுகிறவங்க இதை ஒரு புதுவிதமாக இது ஒரு மாடலாக இருக்கட்டுமே. என்னென்னவோ மாடல் சொல்கிறாங்க இல்லையா, எடுக்க சொல்லுங்கள், அபாலிஷ் பண்ண சொல்லுங்கள், ரிமூவ் தட், அந்த இதுலேருந்து எடுக்க சொல்லுங்கள். எடுத்தால் எல்லாருமே பெரியார் மண்ணு மாதிரி எல்லாருமே ஏற்றுக்குறோம். நம்ம இதில் பெரியாரையெல்லாம் இழுக்க வேண்டாம், அவரெல்லாம் பாவம். அவர் என்னத்தை சொன்னார், அவர் இது கடவுள் மறுப்பு சொன்னார், சமூக நீதி எல்லா இடத்துலையும் அவர் இருந்த பீரியடில் 150 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இதெல்லாம் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே மறைஞ்சிட்டு தான் வருது நமக்குள்ளே. இப்போ நான் பேசுகிறது ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகாது, ஆனால் பெரிய லீடர்ஸ், இந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இருக்கிற லீடர்ஸ் பேசுகிறது தான் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். அதை தான் நான் மீன் பண்ணுறேன் தவிர நமக்குள்ளே சும்மா நீ உனக்கு தெரியுமா, நீ உன் வீட்டில் வச்சுருக்கியா, நீ அதுவா இதுவான்னு பேசுகிறதெல்லாம் முதல்ல விட்டுறணும். நமக்குள்ளே பேசுகிறதுனால தான் நமக்குள்ளே பற்றி விட்டுட்டு இது பண்ணிட்டு இதுக்காக தானே எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த லீடர்ஸ்லாம். இதை முதல்ல நம்ம விட்டாதான் நம்ம இது என்ன, நம்ம கடமை என்ன, நம்மளை முட்டாளாக்க பார்க்குறானே அவன் அப்படின்னு அதை தெரிஞ்சுட்டாதான் யாருமே என்றைக்கும் நல்லா இருக்க முடியும். அதுதான் என்னோட இது, அதான் இன்னைக்கு சொல்ல நினச்சேன். சொல்லியாச்சு. பாய்.